Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Class 12 Physics Unit 6 Optics Lessonலேருந்து Equation for Refraction at Single Spherical Surface தான் பார்க்க போகிறோம். இப்போது இந்த refraction at single spherical surface குறிய ஈக்குவேஷனோட டெரிவேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வகையான கர்வ்டு சர்ஃபேஸ். நம்ம எப்படி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு கிளாஸ் லேபில் லைட் ரேஸ் இன்சிடென்ட் ஆகும்போது எப்படி லாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் ஒபே பண்ணுதோ அதே மாதிரி இந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸில் எந்த பாயிண்டில் லைட் ரேஸ் இன்சிடென்ட் ஆனாலும் இட் இஸ் கோயிங் டு ஒபே லாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். ஓகேவா? அதை அந்த ஈக்குவேஷன் எப்படி டெரைவ் பண்ணுறது அதுதான் பார்க்க போகிறோம். பட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இதுக்குரிய அசம்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டடி அபவுட் ரிஃப்ராக்ஷன் அட் சிங்கிள் சர்ஃபேஸ் வந்து எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா தின் லென்சஸை பற்றி படிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. லென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இட் ஹாஸ் டூ சர்ஃபேஸ். ஒன்று வந்து ஸ்பெரிக்கலாக இருக்கலாம், இன்னொரு சர்ஃபேஸ் பிளேனாக இருக்கலாம், ஆர் ரெண்டு சர்ஃபேஸுமே உங்களுக்கு ஸ்பெரிக்கலாக இருக்கலாம். ஸோ இந்த ஸ்டடி அட் சிங்கிள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் வந்து தின் லென்சஸை பற்றி படிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு தின் லென்ஸில் ஒரு சர்ஃபேஸ் ஆர் போத் சர்ஃபேஸ் வந்து ஸ்பெரிக்கலாக இருக்கிறதுனால இந்த பர்டிகுலர் ரிஃப்ராக்ஷன் அட் சிங்கிள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் வந்து இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஃபர்தர் ஸ்டடீஸ். இப்போ என்னென்ன அசம்ஷன்ஸ் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்சிடென்ட் ஆகக்கூடிய லைட் ரேஸ் வந்து மோனோக்ரோமேட்டிக் லைட் சோர்ஸஸாக இருக்கணுங்கிறாங்க. அதான் பாயிண்ட் நம்பர் 1. மோனோனா சிங்கிள், குரோமானா கலர். ஏன்னா ஒயிட் லைட் வந்து இந்த சர்ஃபேஸில் இன்சிடென்ட் ஆனால் ரிஃப்ராக்ஷன் நடக்கும்போது டிஸ்பர்ஷன் அதாவது ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் லைட் வந்து நடக்கக்கூடிய சான்சஸ். அப்போ ஸ்ப்ளிட்டிங் நடக்கும்போது இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ் வழியாக அந்த இடத்துல அந்த ரேஸோட இமேஜ் ஃபார்மேஷன் இருக்கும் இல்லையா? இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் சோர்ஸ்லேருந்து லைட் ரேஸ் இன்சிடென்ட் ஆகி தென் ரிஃப்ராக்ஷன் ஆகி ஸ்ப்ளிட்டிங் நடக்கும் பொழுது டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸில் இட் இஸ் கோயிங் டு ஃபார்ம் த இமேஜ். ஸோ அதை வந்து இன்னும் ஃபர்தராக இந்த ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கிறது காம்ப்ளிகேஷனாக இருக்கிறதுனால we are going to consider only இந்த மோனோக்ரோமேட்டிக் லைன் சோர்ஸ். செகண்ட் வந்து பாராக்சியல் ரேஸ் மட்டும் கன்சிடர் பண்ணுறோம். பாராக்சியல் ரேஸ்னால் என்னென்னா இப்போ இந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்க்குரிய பிரின்சிபல் ஆக்சஸ் இது தான். ஸோ இந்த பிரின்சிபல் ஆக்சஸ் எதை கவர் பண்ணுன்னா இந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸோட சென்டர் தட் இஸ் த போல் அண்ட் தென் இந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்க்குரிய சென்டர் ஆஃப் கர்வேச்சர் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுற பாயிண்ட் தான் இந்த பிரின்சிபல் ஆக்சஸ்ங்கிறது. ஸோ இந்த பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு க்ளோஸரான ரேஸை மட்டும் கன்சிடர் பண்ணுறதுனால இன்சிடென்ட் ஆகக்கூடிய லைட் வந்து தட் இஸ் ரிஃப்ராக்ஷன் ஆகி ஒரு பர்டிகுலர் பிளேஸ் ஆன் த பிரின்சிபல் ஆக்சஸ் தான் இமேஜ் ஃபார்ம் ஆகும். வேறஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எட்ஜஸில் ஒரு பேரலல் ரேஸ் வந்து இன்சிடென்ட் ஆச்சுன்னா இந்த பேரலல் ரேஸ் வந்து ரிஃப்ராக்ஷன் ஆகி இந்த பிரின்சிபல் ஆக்சஸில் இமேஜ் ஃபார்ம் ஆகக்கூடிய இடமும் இந்த க்ளோசர் டு பிரின்சிபல் ஆக்சஸ் இது பாராக்சியல் ரேஸ் வந்து உங்களுக்கு ரிஃப்ராக்ஷன் ஆகி இமேஜ் ஃபார்ம் ஆகக்கூடிய இடமும் டிஃப்ரெண்ட் பிளேசஸாக இருக்கும். தட் இஸ் 2 டிஃப்ரெண்ட் பிளேசஸில் இமேஜ் ஃபார்மேஷன் நடக்கிறதுனால ரெண்டு இமேஜஸும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு அபரேஷன் ஒரு பிளர்டு ஒரு இமேஜ் வந்து கிளாரிட்டி இல்லாமல் ஒரு பிளர்டு இமேஜஸாக உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். அதுதான் வந்து ஸ்பெரிக்கல் அபரேஷன். ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக we are going to consider only the paraxial rays. அதாவது க்ளோசர் டு பிரின்சிபல் ஆக்சிஸ் வந்து இன்சிடென்ட் ரேஸ் இருக்கும் பொழுது அந்த ரேஸை மட்டுமே நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். இப்போது ஈக்குவேஷனை எப்படி டிரைவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வந்து ரெண்டு டிரான்ஸ்பரண்ட் மீடியம் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம், N1 and N2. ஓகே, ஸோ இந்த இடத்துல N2ங்கிறது லெட்டஸ் கன்சிடர் கிளாஸ் மீடியம், N1ங்கிறது ஏர் மீடியமாக கன்சிடர் பண்ணோன்னா இந்த செகண்ட் மீடியம் அதாவது N2ஓட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் N1ஆக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு டிரான்ஸ்பரண்ட் மீடியத்தையும் இந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு செப்பரேட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. இப்போது இந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்க்கு ஒரு சென்டர் இருக்கும் தட் இஸ் கோயிங் டு பி த சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சர்லேருந்து ஒரு லைனை வந்து we are going to extend it. எக்ஸ்டெண்ட் பண்ணும்பொழுது இதுதான் இட் இஸ் கோயிங் டு ஆக்ட் அஸ் த பிரின்சிபல் ஆக்சஸ். இந்த பிரின்சிபல் ஆக்சஸ் தட் இஸ் N1 மீடியத்தில் நம்ம ஒரு பாயிண்ட் சோர்ஸ் கன்சிடர் பண்ணுறோம். அதை வந்து O அப்படின்னு நம்ம நேம் பண்ணுறோம். இந்த O அப்படிங்கிற பாயிண்ட் சோர்ஸ்லேருந்து லைட் ரேஸ் வந்து இந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸில் இன்சிடென்ட் ஆகுது லைக் திஸ். ஸோ நம்ம இன்சிடென்ட் ஆகக்கூடிய ரேஸை நம்ம எப்படி கன்சிடர் பண்ணுறோன்னா ஒன்லி we are going to consider பாராக்சியல் ரேஸ். நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஏன் அப்படிங்கிறதுக்கான ரீசனும் நம்ம பார்த்தோம். ஸோ திஸ் இஸ் த லைட் ரேஸ் தட் இஸ் இன்சிடென்ட் ஆன் த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். இப்போது இதுக்கு ஒரு நார்மல் கன்சிடர் பண்ணால் தான் we can find the angle of incidence.
இப்போ இந்த நார்மல் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கோயிங் டு பாஸ் த்ரூ த சென்டர் ஆஃப் கர்வேச்சர். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபஸ்க்கு நம்ம ஒரு டேஞ்சன்ட் வரைஞ்சோன்னா அந்த டேஞ்சன்ட்டுக்கு பர்பண்டிகுலராக தான் இந்த நார்மல் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது இந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபஸ்க்கு நம்ம ஒரு நார்மல் வரைய போகிறோம். தட் ஹேஸ் டு பாஸ் த்ரூ த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் லைக் திஸ். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இதுதான் நார்மல். This is normal. This is going to be perpendicular to the tangent to the spherical surface. Okay. இப்போ இது மேக் பண்ணக்கூடிய angle of incidence வந்து I. Okay. இப்போ இந்த பர்டிகுலர் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ் வந்து ஓசி இருக்கு இல்லையா, இந்த ஓசி வந்து இந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபஸை கட் பண்ணக்கூடிய இடம் வந்து இட் இஸ் கோயிங் டு பி த போல் ஆஃப் த ஸ்பெரிக்கல் சர்ஃபஸ். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் பிசிங்கிறது எப்படி எடுத்துக்கிறோன்னா, இட் இஸ் நத்திங் பட் த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆர். ஓகே, திஸ் டிஸ்டன்ஸ் பிசி இஸ் நத்திங் பட் ஆர். இப்போது நம்ம 2 டிஃப்ரெண்ட் மீடியம் பார்த்தாச்சு. ஃப்ரம் பாயிண்ட் ஓ வந்து லைட் ரேஸ் வந்து ஸ்பெரிக்கல் சர்ஃபஸில் இன்சிடென்ட் ஆகுது. ஸோ நார்மலோட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐ. ஓகே, இப்போ இந்த இடத்துல ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் N2 வந்து கிரேட்டர் தென் N1 இருக்கிறதுனால லைட் ரேஸ் வந்து டுவர்ட்ஸ் த நார்மல் வந்து பெண்ட் ஆகுது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ட்ராவலிங் ஸ்ட்ரெயிட், இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ட்ராவல் ஆகாமல் இட் இஸ் கோயிங் டு பெண்ட் டுவர்ட்ஸ் த நார்மல். அண்ட் பிரின்சிபல் ஆக்சிஸில் ஒரு இடத்துல உங்களுக்கு இட் இஸ் கோயிங் டு பாஸ் த்ரூ, அந்த இடத்துல தான் உங்களுக்கு இமேஜ் ஃபார்மேஷன் நடக்கும். ஸோ திஸ் இஸ் ஐ. ஓகே, அப்போது நம்ம மெஷர் பண்ண போகிறோன்னா, ஃப்ரம் த போல் ஆஃப் த மிரர் எந்த டிஸ்டன்ஸில் வந்து ஆப்ஜெக்ட் இருக்கோ தட் டிஸ்டன்ஸ் வந்து ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறோம். ஸோ ஃப்ரம் த போல் அண்ட் அப் டு வந்து பாயிண்ட் ஓ வந்து இட் இஸ் யூ, திஸ் இஸ் த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். அதே மாதிரி ஃப்ரம் த போல் அண்ட் at the place where the image is formed வந்து it is nothing but the image distance. ஓகே, ஸோ அதை வந்து நம்ம V அப்படின்னு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ U அண்ட் V மார்க் பண்ணியாச்சு, R மார்க் பண்ணியாச்சு. இப்போது இந்த ரே வந்து டுவர்ட்ஸ் த நார்மல் வந்து பெண்ட் ஆகிருக்கு. அது மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து இட் இஸ் R. இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ரேஸ் இந்த பிரின்சிபல் ஆக்சஸோட என்னென்ன ஆங்கிள் மேக் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அட் த பாயிண்ட் ஓ வந்து இட் இஸ் கோயிங் டு மேக் தன் ஆங்கிள் ஆல்ஃபா. At the point C வந்து it is going to make the angle beta. Okay, இந்த point வந்து beta. And at the point I வந்து it is going to make the angle gamma. So alpha, beta, gammaங்கிறது பிரின்சிபல் ஆக்சஸோட இந்த ரேஸ் வந்து தட் இஸ் இன்சிடென்ட் ரேயும் ரிஃப்ராக்டட் ரேயும் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள். ஓகே, ஸோ திஸ் இஸ் த பேசிக். இப்போது நம்ம ஸ்னெல்ஸ் லா இன் ப்ராடக்ட் ஃபார்ம் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஏன்னா N1 மீடியத்துலேருந்து லைட் ரேஸ் வந்து N2 மீடியத்துக்கு போகிறதுனால இட் இஸ் கோயிங் டு ஒபே லாஸ் ஆஃப் ரெஃப்ராக்ஷன். நவ் வந்து வி ஆர் கோயிங் டு அப்ளை ஸ்னெல்ஸ் லா இன் ப்ராடக்ட் ஃபார்ம். வி ஆர் கோயிங் டு ரைட் தட். ஸோ ஸ்னெல்ஸ் லா in product form. What is that Snell's law in product form? N1 sin I is equal to N2 sin R. Correct? So I is the angle of incidence, R is the angle of refraction. N1 and N2 are the refractive indices of the two different medium. இப்போ இந்த இடத்துல இந்த angles I and R வந்து they are very small. So since these angles are very small, அப்போ sin I நம்ம எப்படி எழுதலாம்னா it is approximated as I, simply I. அதே மாதிரி R இருக்கிற ஆங்கிளும் ஸ்மாலாக இருக்கிறதுனால நம்ம எப்படி அப்ராக்சிமேஷன் எடுத்துக்கிறோம்னா Rன்னு எடுத்துக்கிறோம். லைக் if theta is small வந்து sin theta வந்து approximated it is taken as thetaங்கிற மாதிரி. So we are going to apply here, since the angles are small, in the equation 1 வந்து we can write as N1I is equal to N2R. So this is equation 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ we are going to find what is I and what is R. அதுக்கு வந்து இப்போ நம்ம அங்கே பார்த்த டயக்ராமை ரீட்ரா பண்ணியிருக்கேன். இது வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ், இது நார்மல் பாசிங் த்ரூ த சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இந்த இடத்துல தான் பாயிண்ட் சோர்ஸு, இந்த இடத்துல ஐங்கிறது இமேஜ் ஃபார்மேஷன், என்னங்கிறது நார்மல், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அண்ட் ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ராக்ஷன். அண்ட் தென் வந்து பிரின்சிபல் ஆக்சிஸோட இன்சிடென்ட் ரே வந்து மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் ஆல்ஃபா, அட் த ரிஃப்ராக்டட் ரே வந்து அட் பாயிண்ட் சி மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து பீட்டா, அண்ட் இமேஜ் ஃபார்மேஷன் ரிஃப்ராக்ட் ஆன ரே வந்து எந்த இடத்துல இமேஜ் ஃபார்ம் ஆகுதோ அது மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து காமா. ஸோ ஆல்ஃபா பீட்டா காமா வரைஞ்சாச்சு. ஸோ இந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் கன்சிடர் பண்ணுங்கள்.
ஸோ இந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸில் இந்த நார்மல்லேருந்து ஒரு பர்பண்டிகுலர் ட்ராப் பண்ணுறேன். நான் அந்த பர்பண்டிகுலர் ட்ராப் பண்ணும்போது இது வந்து க்ளோசர் டு த போல் தான் இருக்குது. தட் இஸ் நான் அந்த நார்மல்லேருந்து ஒரு பர்பண்டிகுலர் ட்ராப் பண்ணால் இது க்ளோசர் டு த போலாக இருக்குது, ஆர் இட் கேன் பி எக்ஸாக்ட்லி பாசிங் த்ரூ த போலாக இருக்கும். ஸோ அதனால் இந்த டிஃப்ரென்சஸை நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஏன்னா அதனால தான் நம்ம பேராக்சியல் ரேஸ் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இந்த பேராக்சியல் ரேஸ் வந்து இந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸில் இன்சிடென்ட் ஆகும்போது அந்த நார்மல்லேருந்து ஒரு பர்பண்டிகுலர் ட்ராப் பண்ணும்போது திஸ் பாயிண்ட் கேன் பி டேக்கன் அஸ் பி. ஸோ இந்த இது பியாகவும் எடுத்துக்கலாம், ஆர் இந்த ஸ்மால் டிஃப்ரென்சஸை நம்ம நெக்லெக்ட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம பீனே எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ அதனால் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் கன்சிடர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆங்கிள்ஸ் என்ன அப்படிங்கிறத எழுதுகிறோம். ஓகேவா? ஸோ அந்த ஆங்கிள்ஸ் என்னங்கிறத எழுதிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ட்ரா பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் பி அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஆங்கிள் NOP இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா, அதை எழுதிடலாம். ஓகே, ஸோ ஆங்கிள் NOP இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா. அதே மாதிரி ஆங்கிள் NCP இஸ் ஈக்குவல் டு பீட்டா. கரெக்டா? தட் இஸ் NCPங்கிறது பீட்டா. அதே மாதிரி ஆங்கிள் NIP இஸ் ஈக்குவல் டு காமா. ஓகே, இந்த ஆங்கிள் இந்த NIP. ஓகே, ஸோ இது பேசிக் ஆங்கிள்ஸ் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போது we are going to find what is tan alpha, tan beta and tan gamma. tan அப்படிங்கும்போது ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். ஏன்னா உங்களுக்கு ஹைப்போட்டென்யூஸ் வந்து we are not going to worry. நமக்கு வந்து என்னென்ன தெரியும், இந்த டிஸ்டன்ஸ் OPங்கிறது உங்களுக்கு U அப்படின்னு தெரியும், இந்த PCங்கிற டிஸ்டன்ஸ் வந்து R அப்படிங்கிறது தெரியும். ஓகே, அண்ட் தென் PIங்கிறது உங்களுக்கு V அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த பேசிக் திங்ஸ் வந்து we are going to apply in the formula. அதனால we are going to find tan alpha. So what is tan alpha? Tan alpha is opposite side by உங்களுக்கு adjacent side. What is that? உங்களுக்கு NP divided by PO. Okay, so tan alpha is equal to NP divided by PO. அதே மாதிரி tan beta. tan betaங்கிறது என்ன வரும்? This is also opposite side by adjacent side. So NP divided by PC வரும். So tan beta is equal to NP divided by உங்களுக்கு PC வருது. ஓகே, PC. அதே மாதிரி tan gamma. What is tan gamma? இங்கே பாருங்கள். ஸோ ஹியர் திஸ் இஸ் NIPங்கிறது தான் இந்த ஆங்கிள். இதுவும் உங்களுக்கு ஆப்போசிட் சைட் பை உங்களுக்கு அட்ஜசன்ட் சைட். அப்போ என்ன வரும்? NP டிவைடட் பை PI வரும். கரெக்டாக? ஸோ NP டிவைடட் பை PI. இப்போ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த ஆங்கிள்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்மாலர் ஆங்கிள்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ சின்ஸ் ஆல்ஃபா பீட்டா காமா ஆர் ஸ்மால் ஆங்கிள்ஸ், நம்ம tan ஆல்ஃபாவை எப்படி எடுத்துக்கிறோம்? இட் இஸ் அப்ராக்சிமேட்டட் as simply ஆல்ஃபா. ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு NP டிவைடட் பை PO, beta is equal to NP divided by PC, and gamma is equal to NP divided by PI. Okay va? So in the basic information வச்சுட்டு again we are going to look into the triangle. இப்போ என்ன கன்சிடர் பண்ணுறோன்னா, கன்சிடர் திஸ் ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள் ONC. ஓகே, இந்த ட்ரையாங்கிளோட ONCயோட எக்ஸ்டீரியர் ஆங்கிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து I. இப்போது we are going to apply some rules. என்னென்னா, this exterior angle I is equal to the sum of opposite interior angles. ஸோ இந்த ட்ரையாங்கிள் ONCக்கு இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் என்ன? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிளோட எக்ஸ்டீரியர் ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ we are going to apply that. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்? this exterior angle I is equal to sum of interior opposite angles alpha and beta. Okay, so consider the triangle. So for the triangle ONC, the exterior angle I is equal to alpha plus beta. அதே மாதிரி you are going to consider another triangle. என்ன triangle பார்த்தீங்கன்னா it is nothing but INC. Okay,
இந்த ஐஎன்சியோட எக்ஸ்டீரியர் ஆங்கிள் என்ன? திஸ் இஸ் பீட்டா. இந்த பீட்டா எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஸோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் பீட்டா இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆர் ப்ளஸ் காமா, சம் ஆஃப் ஆர் அண்ட் காமான்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஃபார் த ட்ரையாங்கிள் என்ஐசி, ஸோ ஃபார் த ட்ரையாங்கிள் INC, this exterior angle beta is equal to sum of interior opposite angles r plus gamma. So here நம்ம I என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், Snell's lawல r என்னன்னு கண்டுபிடிக்கணும். So we can rearrange this, r is equal to beta minus gamma. So இந்த ரெண்டையும் are naming as 3 and 4, இதை வந்து நம்ம முன்னாடி உள்ள equation 2ல substitute பண்ண போகிறோம். So substitute I and r in equation 2. okay, so என்ன வருது? n1i is equal to n2r வருது. so n1iங்கிறது என்னது? it is nothing but alpha plus beta is equal to n2 times rங்கிறது என்னது? உங்களுக்கு beta minus gamma. okay, இதை substitute பண்ணியாச்சு. so we will rearrange this. எப்படி எழுதலாம்னா n1 alpha plus n1 beta is equal to n2 beta minus n2 gamma வருது. இப்போ என்ன பண்ணுறோன்னா பீட்டாவெல்லாம் தனியாக குரூப் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இந்த n1 பீட்டா வந்து அதர் சைட் போயிடும், இந்த காமா வந்து இந்த சைடு வந்துடும். அப்போ என்ன வரும் உங்களுக்கு? n1 ஆல்ஃபா ப்ளஸ் n1 காமா இஸ் ஈக்குவல் டு n2 பீட்டா மைனஸ் n1 பீட்டா. கரெக்டாக? இந்த n1 பீட்டா வந்து அதர் சைட் போயிடும். ஸோ இப்போ வந்து நம்ம we can take beta as common. ஸோ n1 alpha plus n2 gamma is equal to beta times n2 minus n1. ஓகேவா? இப்போது நம்ம ஆல்ஃபா பீட்டா காமா என்ன அப்படிங்கிறத முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ we found out what is alpha beta gamma. இதை வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ வாட் இஸ் ஆல்ஃபா? NP டிவைடட் பை PO, அது சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ n1 NP divided by PO plus n2 times gamma என்ன வரும் பார்த்தீங்கன்னா அதே தான் வரும், NP மேலே வரும் divided by gammaங்கிறதுனால உங்களுக்கு PI வரும். you can check is equal to பீட்டாங்கும்போது it is also NP divided by PC times உங்களுக்கு n2 minus n1. அப்போ இந்த இடத்துல எல்லாமே காமனாக இருக்கிறது என்னது? NP. ஸோ NP gets cancelled. ஸோ வாட் யூ வில் கெட்? n1 by PO, okay, plus n2 by PI is equal to n2 minus n1 divided by உங்களுக்கு என்ன ஆகுது? PC வரும். okay, what is PO? PO is nothing but the object distance which is minus u. ஏன்னா நம்ம முன்னாடியே சைன் கன்வென்ஷன் பார்த்தாச்சு, போலுக்கு அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே நெகட்டிவ். ஸோ மைனஸ் u ப்ளஸ் n2 டிவைடட் பை பிஐங்கிறது என்னது? உங்களுக்கு இமேஜ் டிஸ்டன்ஸ் V is equal to n2 minus n1. what is the distance? PC is nothing but the radius of curvature. ஸோ இந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு. இதை வந்து நான் இப்போ ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுகிறேன். okay, so here PO is nothing but minus u, PI is nothing but V and PC is equal to plus R. ஓகேவா? ஏன்னா ப்ளஸ் ஆகும்போது ரைட் போலுக்கு ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது. இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா n2 by V, n1 டிவைடட் பை மைனஸ் u இருக்கு இல்லையா, அதை வந்து உள்ளே கொண்டு போகிறோம். ஸோ கொண்டு போகும்போது வாட் யூ கெட்? n2 divided by V minus n1 by u is equal to n2 minus n1 divided by R. So this is the equation you got. okay, so I just put a cover over this. அப்போ this is the equation. இப்போ uங்கிறது என்னது? ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், Vங்கிறது இமேஜ் டிஸ்டன்ஸ், Rங்கிறது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், n1 and n2ங்கிறது டூ டிஃப்ரெண்ட் மீடியாவோட ரிஃப்ராக்டிவ் இண்டீசஸ். ஸோ இந்த பர்டிகுலர் ஈக்குவேஷன் வந்து it holds good for any spherical surface. So for any spherical surface we can use this equation. இப்போ நம்ம என்ன கன்சிடர் பண்ண போகிறோம்னா n1 அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி we have taken this r. அப்போ n1 is equal to 1. ஏன்னா
the refractive index of air is 1. N2 அப்படிங்கிறது simply we are taking as n. அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? n1ங்கிற இடத்துல we are putting as 1, n2ங்கிற இடத்துல we are putting as n. So n by v minus 1 by u is equal to, உங்களுக்கு என்ன வருது? n2 minus n1ங்கும் போது n minus 1 divided by r. So this is the equation when n1 is air medium and second medium can be anything. And the refractive index substitute பண்ணும்போது we can find what is r, or எந்த ரெண்டு parameters தெரிஞ்சாலும் we can find the other parameters. உங்களுக்கு v வேணா u வேணாலும் எந்தெந்த parameters தெரியுமோ அதை வச்சுட்டு you can find where the image is formed. v கண்டுபிடிக்கலாம், எந்த இடத்துல ஆப்ஜெக்ட் வச்சா எந்த இடத்துல இமேஜ் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் உங்களுக்கு காம்பினேஷன்ஸில் you can find. So this equation holds good for any spherical surface. Hope இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching this video. Keep supporting Shankar's Physics Tutorials.